நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160 2V. ஆமாங்க, இந்த ஒரு 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு 160cc வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R. சொல்லப்போனால் இது மட்டும்தான் இருக்குது 1.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே 160cc வெஹிக்கிளாக. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவு இது ஒரு டீசெண்டான ஒரு மேசிவ் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி லுக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு இந்த டிசைன் எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். டிசைன் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியாக இருக்குப்பா, அந்த ஒரு விஷயத்தில் குறை கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் 125 கொடுத்த மாதிரியே ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. லைட்டிங்கும் எல்இடி செட்டப்பில் வருதுன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ஒரு டீசெண்டான ரேஞ்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 163.2cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீக்கர் பாக்ஸும் பெட் மாடுகுலர் கிளச்சும் பேர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 14.79 bhp பவர்ஸும் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 160cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. மிட் ரேஞ்ச் ஆக்சலரேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு பெப்பியான ஒரு இது. அது இல்லாமல் ஹேண்டலிங்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 107 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 47 km வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க பர் லிட்டர். இது ஒரு 160cc செக்மெண்ட்டுக்கு ஒரு 45 ப்ளஸ் வந்தாலே எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ் தான். அப்படின்றப்போ மைலேஜ் சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு பின்னாடி ட்ரம் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். வண்டியோட டோட்டல் வெயிட் 140 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,40,000. இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணினே சொல்லலாம். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.